ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் முழுமையா ராஜாவா மாற போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்க. 80 சீட் இருக்கக்கூடிய இங்க புது கணக்குப்படி 140 சீட் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோடைய விகிதாச்சாரம் 14.7% இருந்து 16.5% உயரப்போகுது. பீகார் மாநிலத்தை எடுத்துக்கோங்க. 40 சீட் இருக்கக்கூடிய இங்க 73 சீட் வரைக்கும் வரப்போகுது. விகிதாச்சார அடிப்படையில 1.2% உயர்வு அப்படின்றத அவங்க அடைய போறாங்க. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த எல்லா மாநிலங்களிலுமே விகிதாச்சாரம் 1% மேல உயருது அப்படின்றத புள்ளி விவரங்கள் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சுருக்கமா சொல்லணும்னா ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாநிலங்களுடைய பலம் 38.1% இருந்து 43.1% வரைக்கும் உயரப்போகுது. அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் மாதிரியான 4-5 மாநிலங்களை ஒரு கட்சி ஜெயிச்சா போதும், அவங்க தென்னிந்தியாவுடைய ஆதரவு இல்லாம இந்தியா முழுக்க ஆட்சி பண்ணலாம். இந்த மாற்றங்களால வெறும் தென்னிந்தியா மட்டும் பாதிக்கப்படல, கிழக்கிந்தியாவும் பாதிக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல 14.4% இருந்து 13.7% வரைக்கும் அவங்களுடைய இந்த விகிதாச்சாரம் அப்படின்றது குறையுது. வடகிழக்கு மாநிலங்களும் தப்பல, 4.4% இருந்து 3.8% அவங்களுடைய விகிதாச்சாரம் அப்படின்றது குறைய போகுது. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தெற்கு மாநிலங்கள் மட்டும் இல்லாம கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுடைய அதிகாரமும் டெல்லியால குறைய போகுது அப்படின்றதுதான்.